அண்ணாச்சி எல்லாத்தையும் எடுத்துங்க, ஒரு விலை போட்டு கொடுங்க. இப்படி சொன்னால் எப்படி? விலையை நிர்ணயமாக சொல்லுங்கள், எடுத்துக்குவோம். என்ன நிர்ணயம் பண்ண சொல்லிய? எல்லாத்தையும் எடுத்துங்க அண்ணாச்சி. நீங்கள் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. 3 பையங்களும் பொண்டாட்டி பின்னாலே போயிட்டாங்க. தொழில் பண்ணுறதுக்கே விருப்பம் இல்லை, வெறுத்து போச்சுனாச்சி. ஏப்பா எல்லாமே வெட்ட வழியில் தானே, ஏதாச்சும் ஒரு ரூம் பாருங்க. என்னடா இனிமேல் சமையல் வேலை செய்ய மாட்டாராம். கடையை விற்றுட்டு எங்கேயோ காணாத இடத்துக்கு போக போகிறாராம். ஏன் தெரியல, வந்த வேலைக்கு பேசிகிட்டு இருக்காரு. நீதா வாங்கடா. இதோ பாருங்க அண்ணாச்சி, முடிவாக ஒரு விலை சொல்லுங்கள், இன்றைக்கே முடிச்சிடுவோம். அட்வான்ஸும். அவர் ஏதோ கோவத்தில் பேசுகிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்கண்ணே. என்னாச்சு? ஓ சமையல் தானேயா நம்ம ஏரியாலேயே நம்பர் 1. கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வரைக்கும் நீ தானேயா கிங்கு. திடீர்னு எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னா எப்படி? வேண்டாம்டா, தெம்பு இல்லை. நாங்கள் இருக்கோம். கஷ்டம்டா, எங்கெல்லாம் படித்தவங்க, 4 காசு இருக்க வீட்டு பிள்ளைங்க. யோ, காசு இருந்தால் அது வீட்டோட, நாங்கள் தனியாக என்ன செஞ்சோன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களை உன் பிள்ளையா நினச்சிக்கோ. டேய் கர்ணா, நாளைக்கு போய் ஜெயக்குமாரை பாரு, நான் பேசிடுறேன். அவன் மண்டபத்தை புக் பண்ணி வச்சுருக்கவங்க அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் தருவான். அதில் இருக்க 4 பேரை போய் நேரில் பார்த்தாலே ஈஸியாக சமையல் ஆர்டர் பிடிச்சிடலாம். சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா, கிளம்பி போவோம். இந்த வீடு தான்டா. நீ இங்கே நில்றா, அதிர்ஷ்ட ராஜா. டேய், இவனை யாரும் பார்த்துடாம நீ பார்த்துக்கடா. என்ன இங்கே நில்லுந்தா வார. என்ன விஷயம்? சமையல் ஆர்டர் எடுக்கணும். வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் சின்ன மாமா தான். இப்போ அவர் வந்துருவாரு, நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்குங்க. வாயா, அவங்க சின்ன மாமே வரட்டும், உங்கள்கிட்ட நிற்போம். ஆர்டர் கிடச்சிடும்டா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குது, எப்படியும் வாங்கிடலாம். ஆத்தாடி, டேய் பொழப்பு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணலி போட்டா உன் கால்ல. கர்ணா, எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிரும்டா. மாமா, சமையல் ஆர்டர் கேட்டு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது? எங்கே இருக்காங்க? யாருன்னு தெரியல, சந்தில் நிற்கிறாங்க. சின்ன மாமன் சொன்னாங்க, உரல் மாதிரி வந்திருக்க. வாடா. ஊருக்குள்ள ஒருத்த விடாமத்தான் சண்டை போட்டு வச்சிருக்கீங்களா? சல்லிப்பேலோடதான் நான் சவாசம் வச்சிருக்கேன் முருக்கு. ஏய் தம்பி, சௌக்கியமா? உனக்கு நான் ஏன் வேறு யாரையா செய்ய போகிறேன்? ஆர்டர் தானே, எடுத்துக்க, நல்லா பண்ணு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேர். ஐ லவ் யூ.
ஏய் எங்கடா என்னமோ சொன்னாடா. என்ன சொல்லியிருப்பா? ஃப்ராக்கு பார்க்காம வேலையை பண்ணிருப்பா. டேய் போடா. ஏப்பா கர்ணா, மிஞ்சி போன காரினா என்னப்பா பண்றது? நாங்க சொல்லுவோம். சரிப்பா, சொல்றதை சரிப்பா. செய்யுங்க. மனசுல என்னதானே நினைச்சிட்டு தெரியும்? 200 ரூபா செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய்க்கு கட் அவுட் வச்சிருக்கேன். மானம் கட்டவே. ஏய் வாடா. ஏய் ஏசுநாதர் மாதிரியே நிக்கிறேன். நம்ம போகும்போது இவன் மட்டும்தான்டா இருந்தான். யாரா எடுத்திருப்பா? எவனோ ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்கறான்டா. ஊர் இருளுக்குள்ள வச்சிருக்க போறான்டா. காந்தி சிலைட் வச்சிருக்கானு முக்கியமா பார்க்கணும். ஏய் ஏய் போ போ போடு. நல்ல வேலை நான் உங்களோட வரல, இல்லை என்னையும் கேவலப்படுத்திருப்பான். என்ன தலைவர் படத்துக்கு முன்னாடி கலாட்டா? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள வெளுக்கணும். அண்ணன் சின்னமணி அப்போ அதை என்ன சொன்ன? திருப்பி சொன்னா மட்டும் இதை மளிகை கடையில் கொடுத்துரு. ஏய் மாப்பிள்ள எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் சரவண? இந்த தரம் பேசு. ஏய் சரவணா, சரவணா தள்ளி விடுறேன். இந்த வரேன். இந்த கர்ணே. கருணா நல்லா இருக்கியாடா? இருக்கும், நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? அந்த புள்ள எப்படி இருக்கு? இந்த தரம் பேசு கருணா. ஹலோ, என்னம்மா எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். ரிசார்ட்டை விட்டு எங்கேயுமே போறது இல்ல. அங்கிள் எங்களை பத்திரமா பாத்துக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்குந்தா கொடுக்குறேன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். பாண்டி எப்படி இருக்காப்ல? இருக்கா, ஒரு நிமிஷம். பாண்டி யாரா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? எனக்கு இப்போதான் ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமா நானும் அங்கே தான் வருவேன்னு நினைக்கிறேன். குரா. ஹலோ. ஆதாரத்தோட இருக்கண்டா, எப்படியாவது கேர்ஃபுல்லாக இருக்கணுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாம் தானா சரியாயிடும். உனக்கு செட்டில் ஆகிற ஐடியா இல்லையா? அண்ணனு குர்ரா. கர்ணா, ஏதோ என் வாழ்க்கையை கெடுக்க வந்தீன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்பத்தாண்டா புரியுது, நட்பு கெடுக்காது குடுக்கும்னு. ஓப்பா ரொம்ப பேசாத, டீயா போடு. கர்ணன் போட்டா வச்சு தர சாமி கும்பிடு. என்னடா சொன்னியா? இப்பதான் அந்த போட்டோ எடுத்தாங்க. என்ன மிஸ் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வந்துட்டான்ல, அவன்கிட்ட கேட்போம். என்னவா? புதுசாக ஒரு ஆர்டர் வந்திருக்கு, வேண்டாங்கிறான். ஏண்டா? வேண்டாம். வேண்டாண்ணா? வேண்டாம்டா. மொட்டையா சொன்ன அப்படி காரணத்தை சொல்லு. அது நமக்கு சரி வராது. அவனுக்கு ரவுண்ட் ஊத்துறா.
எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டீங்கன்னா அப்போ நான் எதுக்கு? நீங்களே பார்த்துக்கோங்க. என்னது? கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறது கடவுள்கிட்டயே நேரடியாக வாங்குற மாதிரி. ஆமா ஆமா. என்னால தான் முடியல. என் மாப்பிள்ள வாங்குறான்ல. யோ சோடாலு, நீலாம் ஒரு ஆளு. நினைச்ச சாஸ்டேல கர்ணாவை விட ஒரு நல்ல இந்த ஜென்மத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது குப்பை பேரை பிடிச்சி கொண்டு வந்திருப்ப. கிந்தானே அவன் எல்லாமே வாழ்ந்துடாடி. நீ மாமா மாமான்னு பிச்சு பிச்சு வேலை போட்டு தெரிஞ்சா எல்லாமே சும்மாவா? என்ன செத்துருவன் மிரட்டினானா? இவன் எல்லாம் உசுரானது யாருக்கு பிரயோஜனம்? போய் சேர வேண்டியதான காலத்துல இவனை நானே கொண்டு எவனுக்கு என்னென்ன செஞ்ச இவனை கொண்டு நான் தோத்து போயிட்டேன்ல. அவர் கேட்டது என்னால் செய்ய முடியல. வா, சாரி மாமா. உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு கஷ்டமா இல்லையாடா? நீ வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? போடா. என்னம்மா? என்னடி இது? பாவி! என்னடி இதெல்லாம்? சொல்லு! சொல்லு! என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன்டி அவளை அடிக்கிற? பாருங்க. என்னது? கேளுங்க அவகிட்ட. பதில் சொல்லு. என்னடி பண்ணிருக்க? மானத்தை வாங்கிட்டடி. பாவி! என்னது இது? பதில் சொல்லு. அண்ணே! அண்ணே! இதோ வந்துட்டான்ல. அவன்கிட்ட கேளுங்க. என்னடா அது? என்ன அது? வீட்டுக்குள்ள விட்டதுக்கு செஞ்சிட்டான்ல. நண்பன் அடிமடியிலே கை வச்சிட்டானடா. என்ன பண்ண போற? எனக்கு முதல்லயே தெரியும். யாரா அவன்? என் ஃப்ரெண்டு. அவன் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? சின்ன வயசுல இருந்தே பழகிருக்கேன். என்னை விட நல்லவன். இதை விட வேற என்ன தகுதி வேணும்? என்ன தடுக்குது? ஜாதியா? என்னைக்கு நானும் அவனும் மாமன் மச்சான்னு பழக ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே அதெல்லாம் உடச்செறிஞ்சாச்சு. பவித்ரா சந்தோஷம் முக்கியமா இல்லை உங்கள் சாதிசனம் முக்கியமா? முன்ன பின்ன தெரியாதவன்கிட்ட கொடுத்துட்டு முன்னாலேயே யோசிக்கலன்னு கவலைப்படுறத விட அவனை நம்பி தரலாம். நம்ம பார்த்துக்கிறத விட நல்லா பார்த்துக்குவான். சரின்னு சொல்லுங்கப்பா,
சந்தோஷமாக இருக்கட்டும். நான் ஆசைப்பட்டதான் கிடைக்கல, இவ ஆசைப்பட்டதாவது கிடைக்கட்டுமே. என்ன எதுவும் சொல்லாம போறீங்க? என் பிள்ளைங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஏதோ பண்ணி தொலைங்க. கேக்குதுடா. வாடா வாடா, எல்லாம் சரியாயிடுச்சுடா, வாடா. டேய், எங்கடா அவன் இன்னும் காணா? டீ கடை வச்சு கொடுத்தாலும் வச்சு கொடுத்து அவன் ஊருக்குள்ள தொழிலதிபர்னு சொல்லி தரான்டா. அவன் அலப்புற தாங்க பங்காளி. டேய், வாடா.